ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கே. ஐயோ, மணி 10. யாரையும் காணோம். எங்க போனாங்க? எங்க போயிருப்பாங்க? எங்க போயிட்டாங்க எல்லாரும்? குட் மார்னிங். எங்கடா போன? ஏன் என்ன எழுப்பல? நீ முதல்ல குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். நீ கண்ணு முழிக்கிறதுக்குள்ள நான் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து உனக்கு குட் மார்னிங் சொல்றதுக்காக வேகமா குளிச்சுட்டு வரேன். நீ என்ன மலரு இப்படி குட் மார்னிங் சொல்ற? டேய், இதெல்லாம் நான் செய்யணுமா? மலரே, நீ மத்த பொண்ணுங்க மாதிரிலாம் இல்ல. நீ கெத்து மலரே. புருஷன் காலில் உழுவுறது, காலைல எழுந்து காப்பி போடுறது, இதெல்லாம் நீ செய்யணும்னு அவசியமே இல்ல. ஓஹோ. ஏய், உனக்கு முஞ்சா நீ போட்டு கொடு, இல்லனா நானே போட்டு கொடுக்குறேன். நம்ம 2 பேரும் முடியலன்னு வச்சுக்கிய, என் சின்ன போட்டு கையா. என் புருஷனை தவிர எனக்கு யாரும் சின்ன கூப்பிட கூடாது. ஐயா போடா. மலரு, இது உனக்கும் தான். இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏத்த நீங்களாச்சும் என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல. பாருங்க, மணி 10 ஆச்சு. அதனால என்ன கண்ணு, நேத்து முழுக்க மனசு சரியில்லாம அழுதுகினே இருந்த. அதான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டும் தான் நானே விட்டேன். நீ உன் வீட்ல எப்படி இருந்தியோ அப்படியே இந்த வீட்லயும் இருக்கண்ணு. நீங்க வேற காலையில 8:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் டைனிங் டேபிள்ல இருக்கணும். இவ்ளோ நேரம்லாம் தூங்குனேன்னு வைங்க, எங்க அம்மா தோசை கரண்டிலேயே வெளுத்துருவாங்க. மலரே, நீங்கிறனால தான் எங்க அம்மா ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துக்குது. இதுவே நான் தூங்கணும்னு வையே, உங்க அம்மா மாதிரிலாம் இது டீசெண்டா நடந்துக்காது. விளக்க மாற வச்சு பெருகும் போதே என்ன கூட்டி வெளியே தள்ளுறோம். சிரிப்பு உண்மைதானே? தபாரு, நான் உனக்கு சுட்டணி எடுத்து வச்சுக்கிறேன், போய் குளிச்சுட்டு வா. என் கையால உனக்கு சோறு போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். போ, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகும் போ. சரிங்க அத்தை. கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டேய் முஞ்சா, ஒரு 2 நாளைக்கு கடைக்கு போகாம இராண்டா. மலரு சரிமா வெளியே தான் சிரிச்சுக்கினுக்கிறா, மனசுக்குள்ள ரொம்ப நொந்து போய்கிறாடா. சரி, ஓகே போல. டேய் அம்மா போடா. நீ சாரிமா. கம்பல் பண்ணாத, புடி. இன்னும் கொஞ்சம் குடிங்க, குடிங்க. உமா, உமா. வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி. அப்பா, என்ன சம்பந்தி இது? நான் முந்தானத்தி போலீஸ்க்கு போனதுக்கு அவ்வளவு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? நான் எப்பேற்பட்ட சம்பந்தம் கொண்டு வந்தேன். வீட்டு வாசல்ல கைய கட்டிக்கிட்டு நிக்கிற அப்பாய அவங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டு ஓடி போற அளவுக்கு உங்க பொண்ணை வளர்த்துருக்கீங்க. தப்புதான் சம்பந்தி, எல்லாம் ஏன் தப்புதான். நீங்க பாட்டுக்கு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு உள்ளேயே உட்கார்ந்துருவீங்க. ஆனா என்னால வெளியில தலை காட்ட முடியல சம்பந்தி. அவன் கூட பேசுறது, அவன் கூட ஒர்க் ஷாப்ல உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. எங்க பங்குக்கு இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டே தான் இருக்கோம் மாமா, கேட்டாதானே.
விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு உமா. ஒவ்வொருத்தனா போனை போட்டு அந்த வீட்டுல தானே பொண்ணை கொடுத்தீங்கன்னு கேக்குறான். என்ன சொல்றதுன்னே தெரியல. கேவலமா இருக்கு. ச்சே. பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் உமாக்கு சம்பந்தம் வந்துச்சு. ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்னு வந்த எல்லா இடத்தையும் விட்டுட்டு நல்ல குடும்பமா இருக்கேன்னு எதை பத்தி யோசிக்காம உங்க பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். எங்க சும்மா ரெடி. இந்த குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டு இனிமே எந்த சொந்தக்காரங்க முகத்திலையும் என்னால முழிக்க முடியாம பண்ணிட்டாங்க. சம்பந்தி, என்ன என்ன சொல்ல போறீங்க? இது நடக்க முக்கிய காரணமே நீங்க தான். மருமகளை கண்ட்ரோலா வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு பெத்த பொண்ண கண்ட்ரோல்ல வைக்க தெரியலையே. எங்க என்னங்க நீங்க? அவங்களே பாவம் பொண்ண. நீ என்னமா பேசுற? நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு போய் நம்மளால தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? அதானே அப்பா சொல்றாரு. இவங்க பண்ண தப்புக்கு தண்டனை நம்ம அனுபவிக்கணுமா? அதெல்லாம் புரியற அளவுக்கு இவங்களுக்கு எங்க அறிவு இருக்கு? தனிகாச்சலன்னு என் பேரை சொன்னாலே ஒரு தனி மரியாதை இருக்கு. இனிமே எந்த சபையிலையும் ஒரு அடி பின்னாலதான் நிக்கணும். உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் பெரிய மரியாதை வச்சிருந்த சம்பந்தி, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. எந்த மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் உங்களுக்கு தகுதியே இல்ல. எல்லாத்தையும் அழுதுட்டீங்க. ஏய் கிளம்பிடி. நமக்கு தான் யாராவது ஆறுதல் சொல்லணும். நீ என்னடா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க? கிளம்பு. வரேன் சம்பந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. வரேன் மாப்ள, போயிட்டு வரவுமா. என் கண்ணு முன்னாடி பிறந்து வளர்ந்தவன் அர்ஜுன், எனக்கு அப்புறம் பிறந்தவன். இந்த வீட்டுல பொண்ணு வளர்த்த அழகுக்கு அவன் முகத்துல கூட முழிக்க முடியாம அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குடு மேகலா. வீட்டுக்கு பக்கத்துல 2 பேர் கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷயமே எனக்கு தெரியும். இவளாவது சொன்னாளா? நானா போன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் ஆமான்னு சொல்றா. பதறி அடிச்சிட்டு வரேம்மா சம்பந்தி. ஒவ்வொருத்தர்கிட்டயும் போன் பண்ணி சொல்ற மாதிரி பெருமையான காரியமா நடந்திருக்கு. குடும்பத்தோட கேவலப்பட்டு நிக்கிறோம். என்ன குறை அவளுக்கு இந்த வீட்ல? சம்பந்தி எல்லாரையும் விட அவளைத்தானே நல்லா பாத்துக்கிட்டாரு. மூச்சுக்கு 300 தடவை மலரு மலருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த அருமை அவளுக்கெல்லாம் தெரியணும். போய் கஷ்டப்பட்டா தன்னால தெரிய போகுது. ஏ சம்பந்தி, நீங்க அந்த பையன் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்தீங்களாமே? இத பாருங்க, அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கவே கூடாது. அவங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்புறமாச்சும் நீங்க உஷாரா இருந்திருக்கணும். ஏன் சம்பந்தியம்மா, அந்த பையன் வீட்டுக்கே வந்து பேசிட்டு போவானாமே? 2 பேரும் என்ன அந்த அளவுக்கா கவனிக்காம இருந்தீங்க? முன்னால அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க. அப்போ அவனும் கூட வந்திருக்கான். மலரை பாக்கணுங்கிறதுக்காகலாம் அவன் தனியா இங்க வந்தது கிடையாது. ஐயையோ, நீங்க கோபப்படாதீங்க. எனக்கு என்ன தெரியும்? அங்கங்க 4 பேர் பேசி விஷயம் காதுக்கு வந்தது. ஊரு 1000 பேசலாம். சீதா, யாரு சொல்லி யாரு கேட்டு என்ன செய்ய? அவ கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. பூனைக்குட்டி மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவா. இப்படி பண்ணிட்டாளே பாவி மக. யாரு அவளா பூனைக்குட்டி? நான் தனியா ஒத்த மனுஷியா என் பொண்ண பெத்து வளர்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன்.
நீங்க 2 பேரும் இவ்வளவு அலட்சியமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஊருக்குள்ள என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? நம்ம மகேஸ்வரி பொண்ணு, ஏய் உன் கூட படிச்சாலடி, ஞாபகம் இருக்கா? ஆ, அவ இப்படித்தான் யாரோ ஒரு பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மகேஸ்வரி அவ புருஷனும் அவமானம் தாங்காம தூக்குல தொங்கிட்டாங்க. ஊரே கலவரமா போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையே மலரு. நம்ம குடும்பத்திலயும் இந்த மாதிரி அம்மா அப்பா எல்லாரும் இருந்து இப்படி பண்ணிட்டாள. சம்மந்தி, என்ன சம்மந்தியம்மா இவரு? மேகலா, என்னடி இது? அட விடுமா, அப்படியே போய் என்ன தூக்கிலே தொங்க போறாங்க. நீ வாமா. சரி வா. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லப்பா. இன்னும் 1 வருஷமாச்சும் போகட்டும். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா போதுமா? வாழ போறது நான் தானே. இது மலர எங்க பாண்டிக்கு பொண்ணு கேட்டு வந்துக்கிறோம். ஆமாப்பா, நானும் பாண்டியும் விரும்புறோம். உங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன் மக, ஏன் மலர், இத பாருங்க, இந்த மாதிரி தப்ப நிச்சயமா அவ பண்ணிருக்க மாட்டான். ஏன்பா இந்த அசிங்கமெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாப்பா? உங்களுக்கு இப்ப ஆபீஸ் கூட போக வேண்டியது இல்லப்பா. வெளியில போயிட்டு வர்றது நாங்க தானே. என் மாமனார் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் தெரியுமா? நம்ம மகேஸ்வரி பொண்ணு யாரோ ஒரு பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மகேஸ்வரி அவ புருஷனும் அவமானம் தாங்காம தூக்குல தொங்கிட்டாங்க. ஒவ்வொருத்தனா போனை போட்டு அந்த வீட்டுல தானே பொண்ணை கொடுத்தீங்கன்னு கேக்குறான். என்ன சொல்றதுன்னே தெரியல. கேவலமா இருக்கு. இனிமே எந்த சொந்தக்காரங்க முகத்திலையும் என்னால முழிக்க முடியாம பண்ணிட்டாங்க. மேகலா, பாத்திரம்லாம் கழுவிட்டியா? ஆமாத்த, இன்னைக்குதான் சமையல் எல்லாம் நான் வரத்துக்குள்ள நீங்களே செஞ்சிட்டீங்களே. எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்கிற மாதிரி வீட்டு சூழ்நிலை ஆயிடுச்சு. நாள் முழுக்க பதட்டமும் பரபரப்பும் ஆயிடுச்சு. நல்லா தூங்கட்டும் தான் எழுப்பல மேகலா, வேற ஒண்ணும் இல்ல.
மலர் இப்படி பண்ணிட்டான்னு இன்னும் என்னால் நம்ப முடியல அத்தை. விடு மேகலா, அத பத்தி பேச வேண்டாம். சொல்ல போனா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாவாச்சும் அவன் ஞாபகம் வராம இருக்கும்தா நானே எல்லாத்தையும் செஞ்சேன். புரியுது அத்தை. இங்க இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அத்தை. சாப்பிட்றீங்களா? அத கேட்கத்தான் வந்தேன். மாமா இன்னும் சாப்பிட வரலையா? இல்லையே, நீங்களும் மாமாவும் ரூம்ல இருப்பீங்க, சாப்பிட கூப்பிடலான்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் துணியை துவைச்சு காய போட்டுட்டு இப்பதான் வந்தேன். நானும் துணியை துவைச்சு வச்சிருக்கேன், காய போடணும் அத்தை. நான் உன்னோட துணியும் காய போட்டேன் மேகலா. தேங்க்ஸ் அத்தை. சேச்சே, என்ன நீ? சரி இரு, நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுடு. சரிங்க அத்தை. எனக்கு சாப்பிட எங்க போயிருப்பாரு? இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? இதெல்லாம் பீரோ லாக்கர்ல வச்சிருந்தேன். இவருக்கு என்னாச்சு? ராஜா, அப்பா வீட்ல எங்கேயுமே இல்லடா. எங்கேயோ போயிட்டாருடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்குடா. சீக்கிரம் வாடா. எனக்கு பயமா இருக்குடா. சீக்கிரம் வா. மா, ரவி, அப்பா, அப்பா, என்னம்மா? அப்பாக்கு என்ன? ராஜா, என்னம்மா? டேய் தண்ணியா, என்னமாச்சு? ஐயோ இல்ல, உங்க தண்ணி குடிங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. மா, முதல்ல தண்ணியை குடிங்கம்மா. தண்ணி குடிச்சா பதட்டம் கம்மியாகும்மா. அப்பதான் என்னன்னு சொல்ல முடியும். இந்தாங்க குடிங்க, 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 குடிங்க. போதும். பொறுமையா இருங்கம்மா. அப்பா, இங்க பாருடா. இங்க பாரு. என்னது? என்னம்மா இது? டாக்குமெண்ட்லாம் இருக்கு. இங்க கொடுங்க. அண்ணே, வீட்டு பத்திரம் அண்ணே. வீட்டு பத்திரமா? இதெல்லாம் உள்ள இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. இங்க பாரு. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஐயோ. டேய் ரவி, எதுக்குடா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? தெரியலையே ராஜா. நான் வீடு முழுக்க தேடிட்டேன். அவர் எங்கேயுமே இல்ல. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா. இங்க பாரு. இதெல்லாம் பாரு. நீங்க வரும்போது வாசல்ல பாத்தீங்கல்ல, அப்பா செருப்பு இல்ல. நானும் பார்த்தேன். அப்பா செருப்பு இல்ல. அவர் எங்கேயோ போயிட்டாரு. மா, இருங்கம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. அப்பா மனசு சரியில்லாம இருக்காருல்லம்மா, அதான் பக்கத்துல பார்க்கு கோயில் எங்கேயாவது போயிருப்பாருமா. ஆனா என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரு. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தரடா போவாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் எங்கேயோ போயிட்டாருடா. அவர் வீட்ல இல்ல. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அம்மா அவர் ரிட்டையர் ஆயிட்டாருமா. வீட்ல வேற இப்ப பிரச்சனை. அடுத்து என்ன பண்றதுன்னு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து பாத்துருப்பாருமா. பாக்கலாம்னு எடுத்து வச்சிருப்பாரு. வச்சிட்டு அப்படியே போயிருப்பாருமா. வந்துருவாருமா.
உங்ககிட்ட சொல்லாமலாம் போக மாட்டாருமா. ஏதோ ஒரு ஞாபகத்துல போயிருப்பாரு. ஆமாம்மா. அப்ப அவரு அப்படித்தானே போயிருப்பாரு. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. இங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காரான்னு நாங்க போய் பார்த்துட்டு வரோம். இங்க பாரு, இந்த போட்டோ அங்கதானே இருக்கும். அதை எடுத்து அவர் இங்க வச்சிருக்காரு. அவர் இத பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சாரோ, எங்க போனாரோ தெரியல. இப்ப என்ன, இந்த போட்டோ இங்கதானே இருந்துச்சு, இங்கேயே வச்சிடறோமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதே மாதிரி அப்பாவையும் கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். போதுமா? அம்மா கன்ஃபியூஸ் ஆகாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நாங்க போய் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரோம். ஓகேவா? மா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாம் வேண்டாம், அப்பா கூட்டிட்டு வருவீங்கல்ல. மா நாங்க போய் கூட்டிட்டு வரோம்மா. பயப்படாம இருங்க, பதட்டப்படாம ரிலாக்ஸா இருங்க. ஓகேவா? டே வரேன். ஐயோ கடவுளே, என்னாச்சு அவருக்கு தெரியலையே. ஐயோ, இந்த மாதிரி நடந்தது இல்லையே. ஐயோ